ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஸ்கில் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போறோம். ஒவ்வொரு இந்தியர்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக். அதே மாதிரி ஜியோ பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க எல்லாமே தெரிஞ்சக்கூடிய டாபிக். ஏன் அப்படின்னா, ரெண்டு நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவுல மூணாவது நாடு எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இது. ஸோ அதனால இது வந்து பாருங்க. இது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திருந்தோம், இந்தியாவும் யூஎஸும் வந்து ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருந்தாங்க. அதுல இந்தியா இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு 0% மேக்ஸிமம் டெக்ஸ்டைல் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டுக்கு வந்து 18% டாரிஃப் போடுறாங்கன்னு பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ பங்களாதேஷும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரேட் டீல்னால இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் செக்டர் பயங்கரமா பாதிச்சிருக்கு. ஸோ நேத்து நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல டெக்ஸ்டைல் செக்டார் எல்லாம் ரொம்ப டவுன் ஆயிருக்கு. டெக்ஸ்டைலுடைய ஷேர்ஸ் எல்லாமே நேத்து டவுன்ல இருக்கு. ஸோ அதுக்கு என்ன ரீசன், அப்படி இந்த அக்ரிமெண்ட்ல என்னதான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ நம்ம சேனல்ல டெய்லியும் ஒவ்வொரு ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் போட்டுட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நீங்க வந்து பாருங்க. நீங்க டெய்லி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிறைய புது விஷயங்கள் வந்து கத்துக்கலாம். ஸோ அதனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த டீல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அமெரிக்கால இருந்து, அமெரிக்கா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பங்களாதேஷ்ல இருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ப்ராடக்ட், குறிப்பா டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு இப்ப கரண்ட்ல 20% அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் இருந்துச்சு. அதை 19% குறைக்கிறாங்க. 20% இருந்து 19% டாக்ஸ் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி இதே ப்ராடக்ட், இதே டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் பங்களாதேஷ்ல உற்பத்தி ஆகி அமெரிக்காவுக்கு போகுது அப்படின்னா, அமெரிக்கா அந்த ப்ராடக்ட் எவ்வளவு டாக்ஸ் போட்டு இருந்தாங்க அப்படின்னா 37% கிட்ட டாக்ஸ் போட்டிருந்தாங்க. பட் இது ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் பேச்சுவார்த்தை நடத்தினதுனால அதை இப்போ ரீசெண்டாக 2025 தான் 37% இருந்து 20% கம்மி பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, 37 இருந்து 20 கம்மி பண்ணாங்க. இப்போ 20 இருந்து 1% கம்மி பண்ணி 19%. ஓகேங்களா. நிறைய பொருட்களுக்கு, பெரும்பாலான பொருட்களுக்கு 19%, குறிப்பா டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டுக்கு 19% டாக்ஸ் போடுறாங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நார்மலா நம்ம வந்து ஒரு துணி உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரா மெட்டீரியல் தேவை. ஸோ அதுக்கு ரா மெட்டீரியல் என்ன பயன்படுத்துவாங்க, காட்டன், பருத்தியில இருந்து நமக்கு டிஷர்ட், ஷர்ட், இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் எல்லாமே உற்பத்தி பண்ணுவாங்க. இப்போ பங்களாதேஷ் கரண்ட்ல இந்தியா, பிரேசில் இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல இருந்து காட்டன் வாங்கி அந்த காட்டனை ப்ராசஸ் பண்ணி தான் துணிமணி உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ப்ரொவிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பங்களாதேஷ் அந்த காட்டனை வேற நாடுகள் கிட்ட வாங்காம அமெரிக்கா கிட்ட வாங்குறாங்க. வாங்கி அந்த காட்டனை ப்ராசஸ் பண்ணி ஒரு ஷர்ட்டாவோ இல்ல டி ஷர்ட்டாவோ பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கு அமெரிக்கா டாக்ஸே போட மாட்டோம். இம்போர்ட் டியூட்டி எதுவுமே போடாம வெறும் 0% டியூட்டி போட போறோம். எவ்வளவு பர்சன்டேஜ்? 0%. நீங்க நார்மலா மித்த கண்ட்ரி கிட்ட அந்த ரா மெட்டீரியல் வாங்கி டெக்ஸ்டைல் உற்பத்தி பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அமெரிக்காவுக்கு போகும்போது 19% டாக்ஸ். அதே இது நீங்க அமெரிக்கால இருந்து காட்டன் ரா மெட்டீரியல் வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி டெக்ஸ்டைலா மாத்தி அனுப்பும் போது 0% டாக்ஸ். இது வந்து முக்கியமான ப்ரொவிஷன். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்கா போட்ட அக்ரிமெண்ட்ல நம்ம என்ன கமிட்மெண்ட் கொடுத்திருந்தோம் அமெரிக்காக்கு, நாங்க வந்து 500 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை அடுத்த 5 வருஷத்துக்கு வாங்குறோம்னு கமிட்மெண்ட் கொடுத்திருந்தோம் இல்லையா. அதே மாதிரி இப்ப பங்களாதேஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து ஒரு சில பொருட்களை அமெரிக்கா கிட்ட இருந்தா வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பங்களாதேஷ் கமிட்மெண்ட் கொடுத்துறாங்க இந்த அக்ரிமெண்ட்ல. அது என்னென்ன அப்படின்னா, எனர்ஜி. 150 பில்லியன் மதிப்பிலான எனர்ஜி யூஎஸ் வந்து இம்போர்ட் பண்ண போறாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், வீட்டு, சோயா, கான், அமெரிக்கால அதிகமான கான், சோயா விளையுது. ஸோ அந்த கானை 3.5 பில்லியன் மதிப்பிலான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம பிளேன், ஸோ 25 போயிங் ஏர்கிராஃப்ட், இந்த 25 ஏர்கிராஃப்ட் காஸ்டே வந்து 2.5 இருந்து 3 பில்லியன் கிட்ட வந்துடும். ஸோ இந்த இவ்வளவு மதிப்பிலான பொருட்களை யார் வந்து யார்கிட்ட இருந்து வாங்க போறா, யூஎஸ்ஏ கிட்ட இருந்து பங்களாதேஷ் வாங்க போறாங்க. ஸோ இதான் வந்து இந்த அக்ரிமெண்ட். ஓகே சார், இந்த அக்ரிமெண்ட்டுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல மெயினான ஒரு விஷயமே அந்த டெக்ஸ்டைல் செக்டார் தான். அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப பங்களாதேஷுடைய எக்கனாமியை பாத்தீங்க அப்படின்னா, பங்களாதேஷ் எக்கனாமி ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்டைல் செக்டார்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பங்களாதேஷுடைய பொருளாதாரமே டெக்ஸ்டைல் செக்டாரை நம்பி தான் இருக்கு. அதான் பங்களாதேஷோட ஜிடிபிக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுது. பங்களாதேஷ் எடுத்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர். ஸோ வேர்ல்டுலேயே அதிகமா டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது யாரு, சைனா வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஸோ சைனாக்கு அடுத்தபடியா யார் இருக்கா அப்படின்னா, நம்மளுடைய பங்களாதேஷ் வந்து 2வது இடத்துல இருக்காங்க. ஸோ பாத்துக்க, பங்களாதேஷுடைய டெக்ஸ்டைல் செக்டர் இந்தியா வந்து 4th or 5th தான் இருக்காங்க. பட் நமக்கு மேல அதிகமா என்ன
பண்றாங்கன்னா டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்றாங்க. அதே மாதிரி ஓவர் 80% ஆஃப் பங்களாதேஷ் எக்ஸ்போர்ட்ஸ், பங்களாதேஷ் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல 80 ரூபாய் என்ன வருது, 80 ரூபாய்க்கு எதுவும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, டெக்ஸ்டைல் தான். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 20% மீது எல்லாமே மீது வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டா இருக்கட்டும் இல்ல சர்வீஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20%. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பங்களாதேஷ்ல கிட்டத்தட்ட 4 மில்லியன், 4 மில்லியன் மக்கள் வந்து பாத்தீங்க, அதாவது 40 லட்சம் மக்கள் வந்து டைரக்டா டெக்ஸ்டைல் செக்டார் தான் இதா இருக்காங்க. அதே மாதிரி பங்களாதேஷ் வந்து வருஷத்துக்கு யூஎஸ்க்கு எவ்வளவு மதிப்பிலான டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா 7.6 பில்லியன். 2025ல 7.6 பில்லியன். இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இது டபுள். இந்தியா வந்து 3.26 பில்லியன். இந்தியா வந்து 3.26 தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். நம்ம டபுள் மடங்கு வந்து இது பண்றாங்க. இப்ப தெரியுதா பங்களாதேஷோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. டெக்ஸ்டைலை பொறுத்தவரை சவுத் ஏஷியாலே சைனாக்கு அடுத்தபடியாக, வேர்ல்ட்லேயே சைனாக்கு அடுத்தபடியாக பங்களாதேஷ் தான் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த அக்ரிமெண்ட்ல என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன பார்த்திருந்தோம், இந்த இப்ப இந்தியாவுக்கும் இதுக்கு போட்ட அக்ரிமெண்ட்ல, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போட்ட அக்ரிமெண்ட்ல டெக்ஸ்டைல் வந்து 18% டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் நம்ம இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு போடுறோம் அப்படின்னா 18% அமெரிக்கா டாக்ஸ் போடுவாங்க. ஆனா பங்களாதேஷோட அந்த அக்ரிமெண்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 19% டாக்ஸ். ஸோ இதை நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது இதுல இந்தியாவுக்கு தானே சார் பெனிஃபிட், ஏன்னா இந்தியாவுடைய டாக்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அப்போ இந்தியாவுடைய பொருள் அமெரிக்கால சீப்பா கிடைக்குமே. பங்களாதேஷோட பொருளை கம்பேர் பண்ண 1% நம்ம இது 100 ரூபாய்னா அவங்க 101 ரூபாய் கிடைக்கும். அப்போ இந்தியா பொருளை வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ட்ரிக்கே எங்க இருக்கு அப்படின்னா இந்த அமெரிக்கால இருந்து வாங்கக்கூடிய காட்டன், யூஎஸ்ல இருந்து காட்டன் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு 0%. இந்த 19% அப்படிங்கிறது பங்களாதேஷ் மித்த கண்ட்ரில இருந்து வாங்கக்கூடிய காட்டன் வச்சு டெக்ஸ்டைல் உற்பத்தி பண்றாங்கன்னா அந்த டெக்ஸ்டைலுக்கு தான் 19%. ஆனா பங்களாதேஷ் அமெரிக்கா கிட்ட இருந்து காட்டன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு அதுல இருந்து பண்ணக்கூடிய டெக்ஸ்டைலுக்கு வந்து வெறும் 0% தான். அப்போ இதுல யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா பங்களாதேஷுக்கு தான் இதுல பெனிஃபிட், இந்தியாவுக்கு இதுல பயங்கரமான அடி. இதுல இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அமெரிக்கால இந்தியாவுடைய பொருள் வந்து ஒரு பங்களாதேஷ் பொருள் ஒரு 100 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். பங்களாதேஷ் பண்ணக்கூடிய ஒரு ஷர்ட் 100 ரூபாய் கிடைக்குதுன்னா இந்தியால இருந்து அனுப்பக்கூடிய ஷர்ட் வந்து 118 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா பங்களாதேஷ்க்கு வந்து 0%, இந்தியாவுக்கு வந்து 18% டாக்ஸ்னால 118 ரூபாய் கிடைக்கும். சோ நீங்க இருக்கீங்க, நீங்க இந்த கேஸ்ல ஒரு சேம் ஷர்ட் 100 ரூபாய்க்கு இருக்கு, 118 ரூபாய்க்கு ஒரு கடையில வைக்குது அப்படின்னா நீங்க எந்த கடையில உள்ளது வாங்குவீங்க? நம்ம எல்லாருமே ஹியூமன் தானே. நம்ம எல்லாருக்கும் பார்த்தோன்னே தெரியும், நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், இந்த 100 ரூபாய் ஷர்ட்டை தான் வாங்குவோம். ரெண்டுமே எல்லா ஒரே குவாலிட்டியா இருந்தாலும் சரி, எல்லா பிராண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. பட் அப்போ ரேட் வந்து டிஃபரெண்டா இருக்கிறப்போ நம்ம எது சீப் அதான வாங்குவோம். அப்போ அமெரிக்கால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிமே ஃபியூச்சர்ல பங்களாதேஷோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும். அதனால பங்களாதேஷோடைய டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்து வாங்குவாங்க. ஏன்னா ஆல்ரெடி பங்களாதேஷ் அதிகமா அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ அவங்களுக்கு இந்தியா கம்பேர் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கிறதுனால பங்களாதேஷோடைய பொருள் அமெரிக்கால சீப்பா கிடைக்கும், இந்தியாவுடைய பொருள் காஸ்ட்லி ஆகும். ஸோ அதனால இந்திய பொருளை அமெரிக்கால யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ வாங்கலாம் என்ன ஆகும், நம்ம பொருள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இதனால இந்தியாவுடைய ஜவுளித்துறை ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக போகுது. இதான் வந்து இதில் இருக்கக்கூடிய மெயினான விஷயம். ஸோ இப்போ கரண்ட்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா யூஎஸ் இஸ் த டாப் டெஸ்டினேஷன் ஃபார் இந்தியன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ். இந்தியாவில இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் டெக்ஸ்டைல். அந்த டெக்ஸ்டைல்ல அதிகமாக நம்ம எங்க எக்ஸ்போர்ட் பண்றோம், அமெரிக்காவுக்கு தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ 30% நம்ம டோட்டலா அனுப்பக்கூடிய டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ல 30% நம்ம அமெரிக்காவுக்கு தான் வந்து பண்றோம். இப்போ கரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ட்ரேட்ல ட்ரம்ப் வந்து 2020 50% டாக்ஸ் போட்டார். இப்போ அது குறைஞ்ச 18% ஆயிடுச்சு. பட் என்னதான் 18% ஆனாலும் இப்போ நம்ம பங்களாதேஷ் கிட்ட தோக்க போறோம். இதனால இந்தியாவுடைய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய லெவல்ல அடி வாங்க போகுது. இது வந்து ஒரு விஷயம் ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்போர்ட் கம்மியாகிறதுனால கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அடி வாங்க போகுது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இப்போ வேர்ல்டு லார்ஜஸ்ட் காட்டன் இம்போர்ட். ஸோ பங்களாதேஷ் வந்து அதிகமா துணிலாம் உற்பத்தி பண்றாங்க, அவங்க காட்டன் அதிகமா தேவை. பங்களாதேஷ் அந்த அளவுக்கு காட்டன் க்ரோ ஆகிறதுக்கு லேண்ட் கிடையாது. அதனால காட்டன் என்ன பண்றாங்கன்னா அதிகமா வெளிநாடுகள் இருந்து தான் வாங்குறாங்க. குறிப்பா பங்களாதேஷ் இந்தியா கிட்ட இருந்து அதிகமான காட்டன் வந்து வாங்குறாங்க. ஸோ பங்களாதேஷுடைய தேவையில கிட்டத்தட்ட 70% இந்தியாவில இருந்து அனுப்பக்கூடிய காட்டன்ல நம்ம இந்தியாவில இருந்து காட்டன் அனுப்புறோம் அப்படின்னா அதுல 70% காட்டன் வந்து நம்ம பங்களாதேஷ்க்கு அனுப்புறோம். ஏன்னா பங்களாதேஷ்ல காட்டன் இல்ல, அவங்க இந்தியா மாதிரினா வேற கண்ட்ரி கிட்ட இருந்தா காட்டன் வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ 2024 வரை இது வந்து சுமூகமா போயிட்டு இருந்துச்சு, நம்ம நிறைய காட்டன் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். இதனால இந்தியாவுக்கும் பெனிஃபிட் ஆச்சு. பட் 2024 பங்களாதேஷ்ல ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நடக்குது. அது வர 2024 அந்த ப்ரொடெஸ்ட் ஒரு மிகப்பெரிய லெவலில் ப்ரொடெஸ்ட் நடக்கிற வர பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா அவங்களுடைய ஆட்சி தான் இருந்துச்சு. பட் 2024 ப்ரொடெஸ்ட்ல ஷேக் ஹசீனா ரிசைன் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா யார் வர்றா, அதுக்கப்புறமா யூனுஸ் வந்து பதவிக்கு வராரு. ஸோ யூனுஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்குமான
உறவுல ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்படுது. அவர் என்னென்னமோ சொல்றாரு, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாரு, அதே மாதிரி இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டை நாங்க வந்து கை வச்சிரும் அப்படின்னு நிறைய பங்களாதேஷ்ல இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா அந்த கிரிக்கெட்லாம் வந்து இஷ்யூலாம் நடந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியாட்ட இருந்து வாங்கக்கூடிய பொருள் 2004 ஆகஸ்டுக்கு அப்புறமா பங்களாதேஷ் இந்தியால இருந்து வாங்கக்கூடிய அந்த டெக்ஸ்டைல் காட்டன் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. கம்மி பண்ணிட்டு அவங்க எங்க போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பிரேசில். அதுக்கப்புறம் இன்னொரு சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரேசிலையும் வெஸ்ட் ஆப்பிரிக்காலையும் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கரண்ட்ல ஆல்ரெடி நம்ம இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் வந்து கம்மி ஆயிருச்சு. ஏன்னா பங்களாதேஷ் நமக்கு நம்மளோட மெயின் கஸ்டமர். பட் இப்போ அவங்களே வாங்காம என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இந்தியாட்ட இருந்து கம்மி பண்ணிட்டு, ஏன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷை பொறுத்தவரை நம்ம பக்கத்து கண்ட்ரி அப்படிங்கிறதுனால இந்தியா தான் வந்து நல்ல உங்களுக்கு டெஸ்டினேஷன். பட் பொலிட்டிக்கல் இஷ்யூ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வேற நாடுகளுக்கு போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்கா உங்களுக்கு இன்னொரு பம்பர் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. என்ன ஆஃபர்? நீ எங்க கிட்ட இருந்து, ஏன்னா அமெரிக்காலும் காட்டன் நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்க, நீ எங்க கிட்ட இருந்து காட்டன் வாங்கி அதுல ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணி அந்த ப்ராடக்ட்டை என் நாட்டுக்கு நீ கொடுக்கறனா உனக்கு 0% கொடுக்கறனால இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, இந்தியால வாங்குறது இன்னும் குறைச்சிக்கிட்டு அமெரிக்காவுக்கு போய் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியாவுடைய இந்த காட்டன் ப்ரொடக்ஷன் ரொம்ப டெக்ஸ்டைலும் ஆல்ரெடி அடி வாங்கிருச்சு, அதே மாதிரி காட்டனும் அடி வாங்க போகுது. ஸோ அதனால இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் செக்டாரே ரொம்ப ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளாக போகுது. ஸோ நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய முக்கியமான டெக்ஸ்டைல் நம்ம ஷேர் மார்க்கெட் டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் அரவிந்த் அப்படிங்கிற ஸ்டாக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% கிட்ட ஒரே நாள்ல 5% ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேரோடைய ரேட் வந்து கம்மியா இருக்கு. ஸோ அரவிந்த் அப்படிங்கிற இதோடைய ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 388 ரூபா இருந்தது, இப்போ 358 ரூபா வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4% 5% கம்மியா இருக்கு. அதுக்கப்புறமா வந்து வர்தமான் டெக்ஸ்டைல் அப்படிங்கிற இதோடைய ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ஓகேங்களா? இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இந்த மாதிரி எவ்வளவு வந்து ரேட் ஒரு நாள்ல இவ்வளவு ரேட் இறங்கி இருக்கு. ஸோ அதுக்கடுத்து KRP மில் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸும் வந்து கம்மியாகும். இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்டைல் ஸ்டாக்குமே அரௌண்ட் வந்து 5%. இப்போ புரியுதா எப்படி ஏதோ ஒரு நாடு, இந்தியாவுக்கும் இந்த டீலுக்கும் சம்மதமே கிடையாது, ஆனா 2 கண்ட்ரி போட்ட ஒரு டீல்னால இந்தியாவுடைய ஒரு செக்டாரே மிகப்பெரிய லெவலில் பாதிப்படுது. ஸோ நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உலகத்தில் நடக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வையும் நீங்க வந்து கண்காணிக்கணும். ஸோ அப்பதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இப்போ என்னாச்சு, இப்போ உங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஸ்டாக் வச்சிருக்கீங்க என்ன பண்ணிருப்பீங்க, உடனே நியூஸ் தெரிஞ்ச உடனே ஓகே வந்து இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ண போகுது, அப்போ வீடா எல்லா டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக்கே வீடான்னு சொல்லி வித்துருப்பீங்க. பட் இப்போ தெரியாதனால நீங்க இந்த ஸ்டாக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% 6% சம்திங் லாஸ் வந்து ஏற்பட்டிருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்னா, இப்போ இந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கடகடன்னு ஒரு 4-5 நாள் ரேட் கம்மியாகிட்டே வரும். பட் ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் ஆகி மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நீங்க ஏன்னா இதெல்லாம் நல்ல கம்பெனிஸ் தான். பட் என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு இஷ்யூனால மக்கள்லாம் பயந்துக்கிட்டு பேனிக் ஆகி வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாம் கம்மியாகும். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஸ்டாக்கோட ரேட் வந்து அப்படியே நின்றும், இறங்குற நின்று மறுபடியும் வந்து ஏற ஆரம்பிக்கும். ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிற சைக்கிள் ஏற்ற இருந்தா இறக்க இருக்கும். இப்படிதான் மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு நமக்கு இப்படிதான் இது இருக்கும் கர்வ். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி ஓகே ஸ்டேபிள் ஆயிருச்சா, ஸோ மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும். இப்போ இந்தியாவுக்கும் மறுபடியும் இந்தியா வந்து அமெரிக்காவோட பேசுவாங்க, பேசி எங்களுக்கும் ஒரு சில கன்செஷன் கொடுங்கன்னு கேட்பாங்க. அது கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் ஸ்டாக்கோட ரேட் ஆகும். ஸோ நீங்க ஸ்டாக் மார்க்கெட் இது பண்ணாலும் சரி, ஜியோ பாலிடிக்ஸ்ல நடக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுடைய டே டு டே லைஃப், உங்களுடைய எக்கனாமியா, உங்களுடைய இன்கம், உங்களுடைய சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடியது. ஸோ அதனால ஜியோ பாலிடிக்ஸ் இஷ்யூல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்து கற்று வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களை நாலேஜாக்கும், அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன எப்படி அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பா உங்க வீட்டுல குழந்தைகள் இருக்காங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை பார்க்க சொல்லுங்க. எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இது வந்து உங்க லைஃப்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால உங்க குழந்தைகள், உங்க குழந்தைகளா இருக்கலாம், இல்ல அண்ணன் பொண்ணு, அக்கா பொண்ணு, தம்பி பொண்ணு, இந்த மாதிரி யார் இருந்தாலும் நம்ம சேனல் வந்து பார்க்க சொல்லுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு முக்கியமான வீடியோ வந்து சந்திக்கலாம். வேற ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட் இருக்குன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த டாபிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க. நம்ம இன்னொரு செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.